கிரேட் 12ல ஃபிசிக்ஸில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் 18th ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். என்ன சொல்லியிருக்கான் பாருங்கள், 3 சார்ஜஸ் ப்ளஸ் கியூ, 3 சார்ஜ் இருக்குன்னு சொல்லியிருக்கான். ப்ளஸ் கியூ ப்ளஸ் 2q அண்ட் ப்ளஸ் 4q ஆர் கனெக்டட் டு ஸ்ட்ரிங், ரைட்டுங்களா? வாட் இஸ் த டென்ஷன் ஃபிகர் கொடுத்துருக்கான். வாட் இஸ் த டென்ஷன் இன் ஏபி அண்ட் பிசி. ஸோ இந்த ஏபி, அதாவது இங்கே இருக்கிற டென்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க, T1, இங்கே இருக்கிற டென்ஷன் T2. இவங்களோட ரேஷியோ கேட்டிருக்காங்க, T1/T2 ரேஷியோ. அப்போது இந்த ஸ்பியருக்கு டென்ஷன் வருதுன்னா 2 பேருமே ரிப்பல் தான் ஆவாங்க. அப்போ இப்படி தான் டென்ஷன் வரும். அப்போ இந்த ஸ்பியருக்கு டென்ஷன் இப்படி இருக்கும், சரிங்களா? ரிப்பல் ஆகிறதுனால இதனால் வரக்கூடிய டென்ஷன் இது. அப்போது இதனால் ஏக்கு வரக்கூடிய டென்ஷன் வந்து 2 பேர்னாலையும் இருக்கும். ஒன்று வந்து பினாலையும் இருக்கும் அண்டு சினாலையும் இருக்கும். அதே மாதிரி சிக்கு வரக்கூடிய டென்ஷன் ஏனாலையும் இருக்கும் அண்டு பினாலையும் இருக்கும். ஓகேவா? டென்ஷன் நத்திங் பட் ஃபோர்ஸ். டென்ஷன் என்னது? இஸ் ஃபோர்ஸ். அப்போ ஃபோர்ஸோட ஃபார்முலா தெரியும். F = நமக்கு தெரியும் KQ1Q2 டிவைடட் பை R². இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் நம்ம இந்த சம் ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, இதுதான் நம்மளோட ஃபார்முலா, KQ1Q2 டிவைடட் பை R². ஸோ அப்போது நம்ம ஏக்கு எடுப்போமா? டென்ஷன் அட் ஏன்னு எடுப்போமா? டென்ஷன் அட் ஏ பாருங்கள், 2 வரணும். ஒன்று பினால, இன்னொன்று சினால. அப்போ ஃபஸ்ட்டு பினால எழுதிக்கலாம். KQ 2Q டிவைடட் பை டிஸ்டன்ஸ் வந்து D² ப்ளஸ் K, ஏல Q இருக்கா, சியில் பாருங்கள், சியில் என்ன இருக்குது? 4Q இருக்குது. 4Q ஏலேருந்து சிக்கு டிஸ்டன்ஸ் 2D². ஓகேவா? கிளியராக? ஓகே. ஸோ அப்போது இது எவ்வளோ வருது? இது வந்து எதுக்கு? ஏக்கும் பிக்கும் இடையே இருக்கிற ஃபோர்ஸு, தட் இஸ் டென்ஷன், ப்ளஸ் இது எஃப் ஏக்கும் சிக்கும் இடையே இருக்குது. இதுதான் டோட்டல் டென்ஷன் அட் ஏ. ஸோ அப்போ இது என்ன இருக்குது? K2KQ² டிவைடட் பை D² ப்ளஸ் 4KQ² டிவைடட் பை 4D². ஓகேவா? 4K டிவைட் பை 4D². ஓகே, இப்போ இந்த 4 கேன்சல் ஆகிடுச்சா? அப்போ இப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. 3KQ² டிவைடட் பை D². இது வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்துருக்கு, ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு தட் இஸ் T1. இதான் நம்மளோட T1, அதாவது நம்ம எடுத்துக்கிட்டது T1 எடுத்துக்கிட்டது. இப்போ டென்ஷன் அட் சி கண்டுபிடிச்சிக்கலாமா? டென்ஷன் அட் சினா யாருனால வரும்? ஒன்று வந்து சிபினால் வரும், ப்ளஸ் சிஏனால வரும். 2 ஃபேக்டர் வரும். சிபினால வருது. இப்போ ஃபஸ்ட்டு KQ இன்ட்டு 4Q டிவைடட் பை D² ப்ளஸ் K 4Q சியில் இருக்க சார்ஜ் ப்ளஸ் ஏல இருக்க சார்ஜ் Q டிவைடட் பை டிஸ்டன்ஸ் வந்து 4, அதாவது 2. எதுனா எப்படி எழுதிங்க? 2D² எழுதிங்க. 4D² அடுத்த ஸ்டெப்பில் எழுதிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், K 4 2s are 8, 8Q² டிவைடட் பை D² ப்ளஸ் K 4Q² டிவைடட் பை 4D². ஓகே, அப்போ இங்கே இந்த 4யும் கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணிட்டு இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. இட் பிகம்ஸ் 8 + 1 9, 9KQ² டிவைடட் பை D². இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 அண்ட் திஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு T2. ஓகே, இப்போ நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க? T1/T2 போட்டலாமா? T1/T2. T1 என்ன வந்திருக்கு? 3KQ² டிவைடட் பை D² டிவைடட் பை 9KQ² டிவைடட் பை D². ஸோ ரெண்டுமே காமன் டேர்மர் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 3/9 கேன்சல் பண்ணிங்கன்னா 1:3. ஸோ T1/T2 ரேஷியோ வந்து 1:3. வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். தேங்க்யூ.